அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலி. திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும் நிகழ்வின் ஊடாக உங்களை இன்று சந்திக்க காத்திருக்கின்றேன். இன்றைய கவிதையும் கானத்தை SRS தமிழ் வானொலிக்காக எழுதி வழங்கியவர் ஜெர்மனியிலிருந்து திருமதி கௌரி கமல் அவர்கள். அவருக்கு அன்பு வாழ்த்துக்களை திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு இந்த கவிதையும் கானத்தை வாசித்தளிக்க எனக்கு வாய்ப்பினை வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் என் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இனியதொரு பாடலோடு இணைந்துவிட்டு இன்றைய கௌரி கமலின் கவிதையும் கானத்துக்குள் செல்ல காத்திருக்கும் நான் உங்கள் அன்பின் நிராஸ் சுரேஷ். கஞ்சாட காட்டி என்ன கவுத்த சவத்த புள்ள, ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா சொரணை இல்ல. கஞ்சாட காட்டி என்ன கவுத்த சவத்த புள்ள, ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா சொரணை இல்ல. கரும்பார போன பார்த்து விளைஞ்சேனே, சவுக்காரம் என நானும் கரஞ்சேனே. என் பேர நீ சொல்ல ஏதோ ஆகி போனேனே, சொல்லேதோ இல்லாம சேர்ந்ததானே. வாய்க்கால நான் வந்தால் வைக போல ஆனேனே. திட்டி சிரிப்புல கொத்தோட மனப்புல கொண்டாடு துடி 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 துடிக்க. கஞ்சாட காட்டி என்ன கவுத்த சவத்த புள்ள, ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா சொரணை இல்ல. கஞ்சாட காட்டி என்ன கவுத்த சவத்த புள்ள, ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா சொரணை இல்ல. பார்க்காத பார்வையும் கேட்காம கேட்டிட, காயாத ஈரம் போல காதல் தூரும் நெஞ்சோட. கஞ்சாட காட்டி என்ன கவுத்த சவத்த புள்ள, ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா சொரணை இல்ல. கஞ்சாட காட்டி என்ன கவுத்த கலருப்பையா, களவாணி பயல உனக்கு காரணம் விளங்கலையா. கரும்பார போன பார்த்து விளைஞ்சேனே, சவுக்காரம் என நானும் கரஞ்சேனே. என் பேர நீ சொல்ல ஏதோ ஆகி போனேனே, சொல்லேதோ
இந்த பாடலை தொடர்ந்து கௌரி கமல் அவர்களின் கவிதையும் கானமும். முதலாவது கவிதை வானம் உள்ள காலம் வரை வாழும் இந்த காதல் என்ற தலைப்பின் ஊடாக வருகின்றது. எனக்காக பிறந்தவள் நீ, உன்னை நேசிக்க பிறந்தவன் நான், என் காதல் என்றும் உனக்காக மட்டுமே உயிர் வாழும் வானம் உள்ளவரை. எனக்காக பிறந்தவள் நீ, உன்னை நேசிக்க பிறந்தவன் நான், என் காதல் என்றும் உனக்காக மட்டுமே உயிர் வாழும் வானம் உள்ளவரை. என் இதயத்தின் சத்தம் நின்றாலும் உன் நினைவுகள் ஒன்றே போதும், வானத்தோடு செல்லும் என் ஆத்மாவோடு எடுத்துச் செல்வேன் உன் மேல் வைத்த அந்த அழகிய காதலை. என் இதயத்தின் சத்தம் நின்றாலும் உன் நினைவுகள் ஒன்றே போதும், வானத்தோடு செல்லும் என் ஆத்மாவோடும் எடுத்து செல்வேன் உன் மேல் வைத்த அந்த அழகிய காதலை. வானம் உள்ளவரை வாழும் இந்த காதல் அழகானது மட்டும் அல்ல, அழியாத பொக்கிஷமும் கூட. வானம் உள்ளவரை வாழும் இந்த காதல் அழகானது மட்டும் அல்ல, அழியாத பொக்கிஷமும் கூட. அருமையான இந்த கவி வரிகள். ஆமாம், காதல் எங்கும் எப்பவும் நிறைந்திருக்கும் என்பதை அழகாக வெளிப்படுத்திய இந்த வரிகளுக்கு அவர் தெரிவு செய்த பாடல் ஓ வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல். ரவிஷான் மாஸ்டர் அவர்களின் குரலில் தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார். இதோ அந்த காதலோடு இணைந்து கொள்வோம் SRS தமிழ் வானொலியில். வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல், இதுதான் தேவன் ஏற்பாடு. வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல், இதுதான் தேவன் ஏற்பாடு. இணைத்தான் பூவை காற்றோடு. நாள் முழுதும் நான் எழுதும் காதல் கதை புனிதம். முடிக்கும் நாள் வரைக்கும் காத்திருப்பேன் விரகம். ஓ வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல், இதுதான் தேவன் ஏற்பாடு. இணைத்தான் பூவை காற்றோடு. சூரியோதயம் சந்திரோதயம் காலை மாலை நீயாக. பெண்ணோவியம் பொன்னோவியம் சூடும் பூவும் நீயாக. மாலை போலவே மாது மார்பில் ஆடிடும் போது. வேதங்கள் ஓத வெட்கங்கள் மோத கையும் கையும் கலந்து கொள்ள.
ஒன்றை ஒன்று விலகக் கூடுமா? காலம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த பாடல் இனி என் ஜீவன் முன்னோடு வருவேன் நாளும் பின்னோடு. வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல் இதுதான் தேவன் நேற்பாடு. இணைத்தான் பூவை காற்றோடு. பூமுடிக்கும் நாள் வரைக்கும் காத்திருப்பேன் விரகம். நாள் முழுதும் நான் எழுதும் காதல் கதை புனிதம். வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல் இதுதான் தேவன் நேற்பாடு. இணைத்தான் பூவை காற்றோடு. அழகான அந்த பாடலை பாடிய ரவிஷான் மாஸ்டருக்கு அன்பு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கௌரி கமலின் இரண்டாவது கவிதையின் தலைப்பு மனித வாழ்வு இறைவன் கையில். மனிதன் வாழ்வை தான் நினைத்தபடி வாழ நினைக்கின்றான். இறைவன் மனிதனை பிறக்கும் போதே வாழ்க்கை நிலையை எழுதி அனுப்புகின்றான். மனிதன் வாழ்வை தான் நினைத்தபடி வாழ நினைக்கின்றான். இறைவன் மனிதனை பிறக்கும் போதே வாழ்க்கை நிலையை எழுதி அனுப்புகின்றான். வாழ்க்கையை சிலருக்கு கனவாகவும் சிலருக்கு நிஜமாகவும் சிலருக்கு காணல் நீராகவும் இறைவன் எழுதுகின்றான். அதில் வேண்டாத ஆசைகளை வளர்த்து ஒரு வினாடியில் மாறும் வாழ்வை நினைத்து மனிதன் துன்பக் கடலில் மூழ்கி இறைவனுடன் புலம்புகின்றான். மனித வாழ்வு இறைவன் கையில் என்று புரியாத மனிதன். வாழ்க்கையை சிலருக்கு கனவாகவும் சிலருக்கு நிஜமாகவும் சிலருக்கு காணல் நீராகவும் இறைவன் எழுதுகின்றான். அதில் வேண்டாத ஆசைகளை வளர்த்து ஒரு வினாடியில் மாறும் வாழ்வை நினைத்து மனிதன் துன்பக் கடலில் மூழ்கி இறைவனிடம் புலம்புகின்றான். மனித வாழ்வு இறைவன் கையில் என்று புரியாத மனிதன். அருமையான இந்த கவி வரிக்கு தருகின்ற பாடல் எந்த பாதை எங்கே பயணம். ரவிஷான் மாஸ்டர் அவர்களின் குரலில் அருமையான இந்த வரிகளுக்கு குரல் கொடுத்த ரவிஷான் மாஸ்டருக்கு அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாடலோடு இணைவோம். இது உங்கள் அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வான். இன்று நாளை என்ன வாழ்க்கை யார் அறிவார். எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வார். இரண்டு மர சோலை வைத்தான் எந்த மரம் வாழ கண்டான். ஊற்றுவான் ஊற்றினால் தான் காயாத மரமும் காய்க்கும். தள்ளாடும் மனதை கொண்டு தனியாக நின்றான் இன்று. இங்கேயும் இறைவன் நின்றான் உன் கையில் இல்லையே. எந்த பாதை எங்கே பயணம் இறைவன் தான் முடிவு செய்வார்.
மனதினிலோராசை கொண்டாள், மாலை சூடி வாழ நின்றாள். தேடினாள் காயை கண்டாள், தேடாத கனியை கண்டாள். கண்ணீரில் ஓடும் வாழ்வு அது சொல்லும் பாதை 100. இங்கேயும் இறைவன் நின்றான், உன் கையில் இல்லையே. எந்த பாதை எங்கே பயணம், இறைவன் தான் முடிவு செய்வான். குங்குமத்தை கையில் கொண்டு கோவில் காண ஓடி சென்றான். கோவிலை கண்டான் இல்லை, அவன் தேடும் தீபம் இல்லை. தண்ணீரில் நெருப்பை கண்டான், தாழாத சோகம் கொண்டான். இங்கேயும் இறைவன் நின்றான், உன் கையில் இல்லையே. எந்த பாதை எங்கே பயணம், இறைவன் தான் முடிவு செய்வான். இன்று நாளை என்ன வாழ்க்கை யார் அறிவார், எந்த பாதை எங்கே பயணம். நீங்கள் அனைவரும் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அருமையான SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானத்தை எழுதி வழங்கி சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்றார் ஜெர்மனியில் இருந்து திருமதி கௌரி கமல் அவர்கள். அடுத்த கவிதையின் தலைப்பு அழகிய அந்தமான் தீவு. அழகிய தீவு அது ஒரு அற்புத தீவு, ஆதி மனிதனின் மீது கதை சொல்லும் அதிசயம் நிறைந்த அந்தமான் தீவு. அழகிய தீவு அது ஒரு அற்புத தீவு, ஆதி மனிதனின் மீது கதை சொல்லும் அதிசயம் நிறைந்த அந்தமான் தீவு. தமிழரின் பெருமை உணர்த்திய தீவு, தரணி ஆண்டவர் கால் பதித்த வரலாறு கொண்ட தீவு. குட்டி குட்டியாய் அழகாய் தெரியும் தீவு, கூட்டமைப்பாய் திகழும் தீவு. தமிழரின் பெருமை உணர்த்திய தீவு, தரணி ஆண்டவர் கால் பதித்த வரலாறு கொண்ட தீவு. குட்டி குட்டியாய் அழகாய் தெரியும் தீவு, கூட்டமைப்பாய் திகழும் தீவு. அந்தமான் என்ற அழகிய தீவில் அரிய வகை கடல் உயிரினங்கள், தென்னை மரங்கள் சூழ்ந்த கடற்கரைகள், பவளப்பாறைகள், பசுமை காடுகள், அருவிகள் நிறைந்த அழகழகாய் மனதை தழுவி கண்ணை கவரும் அந்தமான் தீவு. அந்தமான் என்ற அழகிய தீவில் அரிய வகை கடல் உயிரினங்கள், தென்னை மரங்கள் சூழ்ந்த கடற்கரைகள், பவளப்பாறைகள், பசுமை காடுகள், அருவிகள் நிறைந்த அழகழகாய் மனதை தழுவி கண்ணை கவரும் அந்தமான் தீவு. ஆமாம், அந்த அழகான அந்தமான் தீவுக்கு அழைத்து செல்வோம். வாருங்கள் அனைவரையும், அந்தமானை பாருங்கள் அழகு.
மேக கூந்தல் கலைகள், கடல் நீரில் ஆடும் அலைகள், உந்தன் மோகராகநாதம் இந்த ஏழை பாடும் வேதம். அந்த மானும் உன் போல அழகு, இளம் பாவை உன்னோடு உறவு, அந்த தென்னை தாலாட்டும் இளநீர், இந்த காதல் பெண் தூவும் பன்னீர். அந்த மானை பாருங்கள் அழகு, இளம் பாவை என்னோடு உறவு. தீர்க்கும் தனிமை என்ன இன்பம் அம்மாவும் இளமை. இந்த தேவி மேனி மஞ்சள் நான் தேடி ஆடும் ஊஞ்சல். உங்கள் கைகள் என்ற சிறையில் வரும் கால காலங்கள் வரையில் நான் வாழ வேணும் உலகில். அந்த மானை போல அருகில், அந்த மானை பாருங்கள் அழகு, இளம் பாவை என்னோடு உறவு. மிக அழகான அந்த பாடலை தொடர்ந்து இறுதி கவிதைக்குள் செல்கின்றேன். என் நெஞ்சை தொட்ட பிஞ்சு மனம் என்ற தலைப்பின் ஊடாக. பிஞ்சு மனம் முகம் மலர மயக்கும் மெய் சிலிர்ப்பில் மெய் சிலிர்க்க அதிகாலை பூக்களையும் மிஞ்சி விடுகின்றது பிஞ்சு மனமான இனிய உன் புன்னகையில். பிஞ்சு மனம் முகம் மலர மயக்கும் மெய் சிரிப்பில் மெய் சிலிர்க்க அதிகாலை பூக்களையும் மிஞ்சி விடுகின்றது பிஞ்சு மனமான இனிய உன் புன்னகையில். உன் பிஞ்சு விரலால் கரம் பற்றுகையில் அன்னை மனம் சொர்க்கம் என்று. உன் பிஞ்சு விரலால் கரம் பற்றுகையில் அன்னை மனம் சொர்க்கம் சென்று ஆனந்தத்தில் மிதப்பாளே. உன் பிஞ்சு விரலால் கரம் பற்றுகையில் அன்னை மனம் சொர்க்கம் சென்று ஆனந்தத்தில் மிதப்பாளே. அம்மா என்ற உன் விளிம்பில் அகிலம் வென்றேன் ஓர் நாளில். பஞ்சாக பேசும் உன் பிஞ்சு மனம் கண்டு என் மனம் துள்ள. கண்ணே உன்னால் ஆனந்தம் வந்து விளையாடுதே என் மனைதனிலே. அம்மா என்ற உன் விளிம்பில் அகிலம் வென்றேன் ஓர் நாளில். பஞ்சாக பேசும் உன் பிஞ்சு மனம் கண்டு என் மனம் துள்ள. கண்ணே உன்னால் ஆனந்தம் வந்து விளையாடுதே என் மனைதனிலே. ஆமாம், அழகிய உங்கள் அந்த மனையில் புதிதாக வந்திருக்கின்றார் அருமையான ஒரு பிஞ்சு மனம் என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், புதிதாக இணைந்திருக்கும் உங்கள் பேரனின் வருகையை நீங்கள் ஆனந்தமாக கொண்டாடி சந்தோஷமாக உங்கள் குடும்பம் மென்மேலும் வளர வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்றோம் நாம்.
பிஞ்சு குழந்தையின் அந்த பிஞ்சு விரல்களால் உங்கள் முகங்கள் வருட தாயின் அரவணைப்பில் தாயும் சேயும் நலமாக வாழ வேண்டும். பேரன் பேத்திகள் மகிழ்வாக இருக்க வேண்டும். குடும்பத்தார் அனைவரும் சந்தோஷமாக திகழ வேண்டும் என்று SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷான் மாஸ்டர் குடும்பம் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் என் குடும்பம் சார்பாகவும் அன்பு வாழ்த்துக்களை திருமதி கௌரி கமல் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த கவிக்கு அவர் தெரிவு செய்த பாடல் வாசம் சிந்தும் வண்ணச்சோலை. கடல் நீரிலே சில துளிகள் தான் மேகம் என வானில் ஓடும், மேகமது மழையென மாறிவிடும், மீண்டும் அது கடலினில் வந்து விழும். போன ஜன்ம பந்தம் ஒன்று இருந்திருக்க, பிள்ளையன நீயும் இங்க வந்திருக்க, ஆனந்தத்தின் எல்லைக்கு நான் செல்வேன், அன்போடு பிள்ளை என்று சொன்னேன். வாசம் சிந்து வண்ணச்சோலை என் வாசல் தேடி வந்த வேளை, வாசம் சிந்து வண்ணச்சோலை என் வாசல் தேடி வந்த வேளை, என் நெஞ்சம் துள்ள பிஞ்சுன்னை அள்ள, என் நெஞ்சம் துள்ள பிஞ்சுன்னை அள்ள, ஆனந்தத்தின் எல்லைக்கு நான் சென்றேன். இது
இதுவரை நேரமும் நீங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தது SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானத்தை எழுதி வழங்கியவர் ஜெர்மனியில் இருந்து திருமதி கௌரி கமல் அவர்கள். ஆமாம், அருமையான ஆக்கங்கள் அவருடைய எழுத்தாக்கத்திலும் அவருடைய குரல் ஆக்கத்திலும் SRS வானொலியை என்றும் நிறைத்த வண்ணம் இருக்கின்றது. தொடர்ந்தும் உங்களுடைய ஆக்கங்களோடு நாங்கள் பல்லாண்டுகள் இணைய வேண்டும் என்று அன்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் கூறி மகிழ்கின்றேன். இன்றைய இந்த கவிதையும் கானத்தை தொகுத்து வழங்கும் வாய்ப்பினை எனக்கு வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானத்தை கேட்டு வாழ்த்திய அத்தனை உறவுகளுக்கும் என் அன்பு கலந்த நன்றிகளையும் தெரிவித்து மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்விலிருந்து என் மனதை தொட்ட ஒரு பாடலோடு விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். நன்றி, வணக்கம் உறவுகளே. La 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 ah ha ha ah ha ha சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும். கண்ணேவும் கைப்பட்டா காஞ்சதொடி பிஞ்சிவிடும், பட்டமரம் பாலூரும் பாகக்கா தேனூரும். சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும். உலகத்தில் பூவெல்லாம் உன் போல அழகில்ல, நானும் உன் அம்மாவும் பண்ணாத தவமில்ல. தென்பாண்டி மன்னவனோ முழுகித்தான் முத்தெடுத்தான், தேனே உன் அம்மாவோ முழுகாம முத்தெடுத்தா. கண்ணே தெய்வம் கண்டேன் உந்தன் கண்ணே சந்நிதி, ஓ முத்தம் பட்டு எச்சில் பட்டா கொஞ்சம் நிம்மதி. சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும். பாப்பா நீ இல்லாம பசி தூக்கம் வாராது, உன் பேச்சை கேட்காம ஒரு நாளும் விடியாது. நீ உன்ன பால் கிண்ணம் போதாது பொன்மானே, நிலவென்னும் கிண்ணத்தை நான் கொண்டு வருவேனே. பூவும் பூவும் உன்னை பார்த்து பேசிக்கொண்டது, இந்த காட்டில் ஓடும் ஓட கூட உன் பேர் சொன்னது. சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், தொட்டு
கண்ணே உன் கைப்பட்டா காஞ்ச கொடி பிஞ்சிவிடும், பட்டமரம் பாலூரும் பாகக்கா தேனூரும். சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும். தன்ன நானே நான்